அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம சுக மகரிஷியை பற்றி தான் பார்க்க போகிறோம். சுகான்றது ஒரு வடமொழி சொல். அதுக்கு அர்த்தம் கிளி அப்படின்னு பொருள்படும். அது கிளி முகம் கொண்ட மகரிஷி இவர். அதனால் இவரை சுகபிரம்ம மகரிஷின்னு சொல்லுவாங்க. மகாபாரதத்தை எழுதின வியாசரோட மகன் தான் இந்த ஸ்ரீ சுகபிரம்மம். மகாபாரத போர் நடைபெற்ற சமயம் அது. அப்போ குருஷேத்திரத்தில் ஹோமம் வளர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தார் வியாச முனிவர். அவரோட கண்களில் கிருதாசி அப்படின்ற ஒரு அழகிய தேவ கன்னிகை பார்த்து அவர் மனசை பறி கொடுக்குறாரு. அந்த தேவ கன்னிகை அவரோட மனசை புரிஞ்சுக்கிறா. தன்னோட அழகில் அவர் மயங்கிட்டார், வியாசர் மயங்கிட்டார் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த மகரிஷியோட சாபத்துக்கு ஆளாகாமல் நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட உருவத்தை மாற்றிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாள். அப்போ ஆகாயத்தில் கிளிகள் பறந்துகிட்டு இருந்தது. உடனே அவள் ஒரு பச்சை கிளியாக மாறி அந்த கூட்டத்தில் கலந்து போயிடுறாள். கிளி கூட்டத்தோட போன அந்த கிருதாசி அவளோட சுய உருவ அடைஞ்சப்போ தான் கருவுற்றிருக்கிறத தெரிஞ்சுக்கிறா. அவளுக்கு கிளி முகத்தோட கூடிய ஒரு பிள்ளை பிறக்குது. அந்த பிள்ளையை தேவலோகத்துக்கு அழைச்சிட்டு போக முடியாது அப்படின்றதால கிருதாசின்ற தேவகன்னிகை அந்த குழந்தைய வியாசர்கிட்டையே ஒப்படைச்சிட்றா. குழந்தைக்கு முகம் கிளி மாதிரியும் உடல் மனிதனை போலவும் இருக்குது. இவர் தன்னோட தாயோட சாயலில் முகத்தில் கிளி மாதிரி இருக்கிறாரு. வியாசர் பிறந்த குழந்தைய கங்கை நீரில் குளிப்பாட்டுறாரு. உடனே அந்த பச்சிளம் குழந்தை பாலகனாக மாறிடுறாங்க, சிறுவனாக மாறிடுறாரு. அதாவது சுமார் 12 வயதுடைய சிறுவனாக மாறிடுறாரு. வியாசரோட அறிவும் ஞானமும் அந்த மாணாக்கருக்கு கிடைக்கிது. வியாசரிடமே வளர்ந்ததா சுகபிரம்ம ரிஷி விரதத்தை கடைப்பிடிக்கிறார். இவருக்கு தக்க சமயத்தில் உபநயமும் நடக்குது. மகாபாரதத்தை வியாசர் சொல்ல சொல்ல விநாயக பெருமான் எழுதினார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வியாசர் தன்னோட மகனான இந்த சுகரை அழைத்து முழு மகாபாரதத்தையும் கற்றுக் கொடுக்குறாரு. வியாசரின் போதனைகள் அவருக்கு நல்ல வைராக்கியத்தை கொடுக்குது. இளம் வயதிலேயே அனைத்தும் உணர்ந்த ஞானியாக அவர் விளங்குறாரு. பிரம்மச்சாரியான சுகர் ஒரு இடத்துல நிலையாக இருக்காமல் தேசாந்திரம் சென்றபடி இருப்பார். அது அவரோடது இயல்பாக இருந்தது. ஒரு நாள் இந்த சுகபிரம்மத்தை பார்க்காம வியாச முனிவர் சுகா சுகான்னு குரல் கொடுத்துக்கிட்டே தேடி அலைகிறாரு வானம் முழுவதும். அப்போ சுகரே பிரம்மம் அப்படின்றதால அவரை சுற்றி இருந்த மரம், செடி, கொடி, புல், பூண்டு எல்லாமே என்ன என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டு வருது. அதில் சுகரோட குரலை கேட்காததால் அவர் மறுபடியும் தேடிக்கிட்டே சுகா சுகான்னு கூப்பிட்டுக்கிட்டே தேடிக்கிட்டே ஆற்று கரை ஓரமாக போய்கிட்டு இருக்காரு. அப்போ கரையோரமாக சுகர் நடந்து போகிறத பார்க்குறாரு. ஆற்றங்கரையில் அவர் நடந்து போகிறத பார்த்துட்டு வியாசரும் மகனை கூப்பிட்டுக்கிட்டே பின்னாடி போகிறாரு. ஆற்றுல பல பெண்கள் குளிச்சிட்ருக்காங்க. அவங்க சுகர் நடந்து போகும்போது எந்த விதமான ரியாக்ஷனுமே காட்டலை. ஆனால் வியாசர் போகும்பொழுது பதறி அடித்து போய் அவங்க உடலை தன்னோட ஆடைகளால் மறைச்சிக்கிறாங்க. இதை பார்த்து அவர் வியாச முனிவர் திகைச்சு போகிறாரு. நமக்கு முன்னாடி ஒரு வாலிபனான தன்னுடைய மகன் சுகர் போகும்போது அதை பார்த்து எந்த பெண்களுமே பதறலை. ஆனால் வயசான மகரிஷியான நம்மளை பார்த்துட்டு இவங்கெல்லாம் பதறாங்களே, ஆடைகளால் உடலை மறைச்சிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்கள் கூப்பிட்டு கேட்குறாரு ஏன்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த பெண்கள் சொல்கிறாங்க, சுகர் ஒரு பிரம்ம ரிஷி, அவர் பார்வையில் ஆண் பெண்ற பேதமே கிடையாது அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. வியாசர் மகாபாரத காப்பியத்தை எழுதி முடிக்கிறாரு. ஆனாலும் அவருக்கு ஒரு திருப்தியே கிடைக்கல, மன நிம்மதியும் இல்லை. மன அமைதி பெறத்துக்காக அவர் கண்ணனின் லீலைகளை எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் அவர்கிட்ட சொல்கிறாரு. உடனே வியாசர் ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்ற பேரில் கண்ணனோட லீலைகளை எழுதுகிறாரு. அர்ஜுனோட பேரனும் அபிமன்யுவின் மகனுமான பரிஷித்து மகாராஜா ஹஸ்தினாபுரத்து மகாராஜாவாக இருக்கிறாரு. அந்த சமயம் ஒரு நாள் வேட்டையாடுறதுக்கு காட்டுக்கு போகிறாரு. அங்கே இருந்த ஒரு முனிவரோட குடிலுக்கு போய் தாகத்துக்கு தண்ணி கேட்குறாரு. ஆனால் அந்த முனிவர் தவத்தில் இருந்ததால் மன்னர் கேட்டது எதுவும் அவர் காதில் விழலை. ஆனால் மன்னனுக்கு கோபம் வந்துடுது. அங்கே இருந்த செத்து கிடந்த ஒரு பாம்பை எடுத்து முனிவரோட கழுத்தில் போடுறாரு. இதை பார்த்துட்டு இருந்த அந்த முனிவரோட மகனுக்கு கோபம் வருது. உடனே மன்னன் 7 நாட்களில் செத்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுக்குறான். இந்த சாபம் பரீட்சித்து மகாராஜா தனது மகன் ஜடமேஜயனுக்கு பட்டாபிஷேகம் செய்கிறாரு. அப்புறம் கங்கை கரைக்கு போய் தவம் செய்கிறாரு. கங்கை கரைக்கு வந்த சுகபிரம்ம ரிஷி மகாராஜா மோட்சம் பெறணும், ஏன்னா 7 நாட்களில் அவர் இறந்துடுவார் இல்லையா, அதனால் மகாராஜா மோட்சம் பெறணுன்றதுக்காக ஸ்ரீமத் பாகவத கதையில் 7 நாட்களுக்கு சொல்கிறார். அந்த பாகவத கதைகள் முழுவதுமே அந்த 7 நாட்களுக்கு சொல்கிறாரு. அதை கேட்ட பரிஷித்து பரமபதம் அடைகிறார்.
சதா சர்வ காலமும் பிரம்மத்திலேயே முழுமையாக லயித்த ஒரே ரிஷி இந்த சிவபெருமானுக்கு அடுத்ததாக இந்த சுகர் மகரிஷி மட்டும்தான். சுகர் அபார பிரம்ம ஞானம் மிக்கவராக இருந்தார். தந்தையை மிஞ்சி மனசில் சிறிதளவும் கலங்கம் இல்லாமல் விளங்குறார். இவர் தேவகுருவான பிரகஸ்பதியோட சிஷ்யர். திருப்பதி ஸ்ரீ வெங்கடாஜலபதி மாமனாரான ஆகாசராஜனோட குலகுரு. திருப்பதி வெங்கடாஜலபதியோட திருமணத்தை நடத்தி வைத்தவர் இவர்தான். பத்மாவதி தாயாருக்கு அந்த பெயரை குழந்தை பருவத்தில் சூட்டிய பெருமைக்குரியவர். மேலும் குபேரன்கிட்ட வெங்கடாஜலபதி கல்யாணத்துக்காக கடன் வாங்கிறதுக்கு சீனிவாசன் இந்த வெங்கடாஜலபதிக்கு இவர் தான் ஜாமீன் கொடுத்தாராம். திருப்பதியில் இவர் வாழ்ந்ததுக்கு அடையாளமாக திருச்சுகனூர் அப்படின்னு அழைக்கப்பட்ட இடம்தான் இப்போ மருவி திருச்சானூர் அப்படின்னு அழைக்கப்படுது. இவருக்கு தமிழ்நாட்டிலேயே பல கோயில்கள் இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் சேலத்தில் இருக்கிற சுகவனேஸ்வரர் ஆலயத்தை சொல்லலாம். இந்த ஆலய எம்பெருமான் இவர் சுகமகரிஷியால் வழிபடப்பட்டவர். ஒரு சமயம் பிரம்மதேவன் தன்னோட படைப்போட ரகசியத்தை முனிவர்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை கேட்டுக்கிட்டு இருந்த இந்த சுகமுனிவர் அதை அப்படியே போய் சரஸ்வதி தேவியிடம் சொல்லிடுறாரு. இதனால் பிரம்மனுக்கு கோபம் வருது. சுகமுனிவரை பார்த்து சொன்னதை திரும்ப சொல்கிற கிளி மாதிரி நீ இருக்கிறதால நீ கிளியாகவே மாறுவ அப்படின்னு சாபம் கொடுக்குறார். அதனால் பிரம்மனோட சாபத்தை கேட்டு அதை நீங்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு அவரை வழிபட்டு கேட்குறாரு. அதுக்கு பிரம்மா வனப்பகுதியில், அதாவது இப்போ அந்த கோயில் இருக்கிற பகுதியில் சுயம்பு மூர்த்தியாக சிவபெருமான் இருக்கிறாரு, அவரை வழிபட்டுட்டு வந்தால் இந்த சாபம் கிளிமுக சாபம் நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு விமோசனத்துக்கு வழி சொல்கிறார். இதனால் பல கிளிகளோட ராஜா கிளியாக மாறுறாரு சுகமுனிவர். அவர் தினமும் இந்த தலத்துக்கு இறைவனை வழிபட்டுக்கிட்டு வர்றாரு. அப்போது பச்சிரகாந்தன்ற ஒரு வேடன் கவன் கல்லால் கிளிகளை விரட்டி அடிக்கிறான். அது எல்லாமே கிளிகள் எல்லாமே அங்கேருந்த ஒரு புத்தில் போய் பதுங்கிக்குது. அதனால் வேடனுக்கு கோபம் வருது. அவன் ஆத்திரத்தில் மண்வெட்டியால் அந்த புற்றை வெட்டுறான். இதில் கிளிகள் எல்லாமே செத்து போயிடுது. ஆனால் இந்த சுகமுனிவர், அதாவது இந்த ராஜா கிளியாக வந்த சுகமுனிவர் மட்டும் புற்றில் இருக்கிற அந்த சேம்பு மூர்த்தியை பாதுகாக்க, அந்த வேடன் வெட்டுறதுலேருந்து பாதுகாக்கணுன்றதுக்காக ரெக்கைகளை குடையாக விரித்து மறைச்சி நிற்கிதான். உடனே வேடன் அந்த கிளியை வெட்டுறதுமே ரத்தம் பீறிட்டு வருது. கிளி செத்து போயிடுது. அதே நேரத்தில் சேம்பு மூர்த்தியோட தலையிலையும் அந்த வெட்டுப்பட்டு ரத்தம் வருதான். இதை பார்த்த உடனே வேடன் விடவறுத்து போயிடுறான். தான் வெட்டியது இறைவனை தான் அப்படின்றத உணர்ந்துக்கிறான். உடனே அவன் தன்னைத்தானே வாளால் வெட்டி உயிரை மாய்த்து கொள்கிறான். சிவனோட அருளால் அந்த கிளி உருவம் நீங்கள் பெற்ற சுகமுனிவர் இறைவனை பார்த்து, பெருமாளே நீங்கள் சுகவனேஸ்வரராக இந்த திருத்தலத்திலேயே எழுந்தருளி எல்லாருக்கும் அருள் பாலிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அதன்படியே இறைவனை எழுந்தருளி இன்றளவும் அருள் பாலித்துட்டு வர்றார். இன்றைக்கும் இந்த சேலத்தில் உள்ள சுகவனேஸ்வரர் ஆலயத்தில் சுகபிரம்ம ரிஷிக்கு தனி சன்னதி இருக்குது. சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டத்தில் தெத்திகிரிப்பட்டின்ற கிராமத்தில் இருக்கிற அபய ஆஞ்சநேயர் ஆலயத்துலேயும் சுகருக்கு தனி சன்னதி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி சென்னை தியாகராய நகரில் சுகபிரம்ம மகரிஷி ஆசிரமம் இருக்குது. அடையாறு மத்திய கைலாஷ் ஆலயத்துலேயும் தனி சன்னதி இருக்குது. கடலூர் மாவட்டம் திருவந்திபுரம் பக்கத்தில் பில்லாளி தொட்டி அப்படின்ற கிராமத்தில் இந்த சுகருக்கு அருட்பீடமும் இருக்குது. இங்கே பிரதான மூர்த்தியாக இவர் தன்னோட சீடர் மார்கண்டேயரோட சுகர் காட்சியளிக்கின்றார். இவர் வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இங்கே விசேஷ வழிபாடுகள் நடக்குது. பக்தர்கள் அவங்களோட கோரிக்கைகள் நிறைவேற இந்த கோயிலுக்கு வேண்டிக்கிறாங்க. அதனால் பலனும் அடைகிறாங்க. ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷி அவதரித்தது ஒரு ஆணி மாதம் திருவோண நட்சத்திரத்தில். அதனால் அவரது ஜெயந்தி விழா அந்த ஆணி மாதம் திருவோண நட்சத்திரத்தன்று சிறப்பாக கொண்டாடப்படுது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.